அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்கிவிட்டது. இனி அண்ணாமலையால் பாரதிய ஜனதா கட்சியில் நிலைக்க முடியாது என்று பல்வேறு கருத்துக்கள் தமிழக அரசியல்வாதிகளிடமிருந்தும் தமிழக பத்திரிகையாளர்களிடமிருந்து கடந்த சில மாதங்களாக பேசியதை நாம் கவனித்து வந்தோம். அண்ணாமலை தனிக்கட்சி துவங்கிவிட்டார். அதைத் தொடர்ந்துதான் திரு டிடிவி அண்ணாமலையின் சந்திப்பு. அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கி விஜயுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் அப்படி என்ற ஒரு கருத்துக்கள் நிலவுவதற்கு காரணம், நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை என்பதுதான் நிதர்சனம். அவர் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில்தான் பயணிப்பார். பாரதிய ஜனதா கட்சியில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் அவருக்காக காத்திருக்கிறது. திரு மோடி அவர்கள் கோவை வந்தபோது கூட பல்வேறு தலைவர்களை சந்தித்தாலும் திரு அண்ணாமலை அவர்களிடம் அதீத உரிமை எடுத்துக்கொண்டு அவரிடம் தோளில் தட்டி அயன்மேன் அப்படிங்கிறத சொல்லி பாரத பிரதமர் அண்ணாமலையிடம் பேசினார். அப்போது கூட தமிழக அரசியல்வாதிகள் தூரத்தில் இருந்து எட்டி பார்த்த கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததை நம்ம எல்லாம் பார்த்தோம். நிச்சயமாக பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலையின் மீது அதீத நம்பிக்கையை வைத்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை காக்கும் வகையில்தான் திரு அண்ணாமலை அவர்களும் நடந்து கொள்கிறார். அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த உடனேயே நான் மோடியை பார்த்துதான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். அதை இன்று வரை திரு அண்ணாமலை அவர்கள் கடைபிடித்து வருகிறார். பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணியை அண்ணாமலை பிளவுபடுத்துகிறார். அண்ணாமலையால் தான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வெளியேறிவிட்டார்கள் என்று தமிழக அரசியல்வாதிகள் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி எந்த விதமான விவாதத்திற்கும் இடம் கொடுக்காமல் திரு அண்ணாமலை அவர்கள் அமைதி காத்து வருகிறார். கடந்த ஒரு வார காலமாக தமிழக அரசியலில் ரொம்ப மீண்டும் பழைய அண்ணாமலையாக களமிறங்கி விளையாடி கொண்டிருக்கிறார். அதில் நாமக்கல்லில் நடந்த பள்ளியில் மேற்கூரை இடிந்த விஷயங்களாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், நெல் விவசாயிகளுக்காக இருக்கட்டும், தொடர்ந்து கடந்த சில நாட்களாக அண்ணாமலை தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க வராத திரு ஸ்டாலின் அவர்களையும் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். கடந்த முறை பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி வந்தபோது தமிழக முதல்வர் ஊட்டி சென்று விட்டார். இப்போதும் அவர் வரவேற்பு அளிக்க வரவில்லை என்பதை திரு அண்ணாமலை திமுகவின் மீது கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக வைத்து வருகிறார். இதை திரு ஸ்டாலின் அவர்கள் கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்து விட்டது என்று ஒரு பெரிய அரசியலை கிளப்பி ஏற்படுத்தி விட்டார்கள். ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல் நாம் பார்த்திருக்கிறோம். அதை மிக தெளிவாக அண்ணாமலை அவர்கள் மக்களிடம் தமிழக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாக தமிழக அரசு முறையாக டிபிஆர் அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த கோவை மதுரை மெட்ரோ திட்டம் மத்திய அரசால் நிராகரிக்கப்படவில்லை, தெளிவான விளக்கம் மத்திய அரசு தமிழக அரசிடம் கேட்டு இருக்குது என்பதை தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தமிழக மக்களுக்கு எடுத்துரைத்து விட்டார். நம்ம எல்லாம் பார்த்தோம், சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கு நிதி வரவில்லைன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் கூக்குரலிட்டால், அதுவே திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்களே மெட்ரோ பணியை செய்து கொள்கிறோம் என்று திரு ஸ்டாலின் கூறியதை தொடர்ந்துதான் மத்திய அரசாங்கம் நிதியை நிறுத்தி வைத்தது. பிறகு தமிழக அரசு அதை சமாளிக்க முடியாத உடனடியாக அவர்கள் மத்திய அரசு மெட்ரோ திட்டத்திற்கு பணம் கொடுக்கவில்லை திடீரென்று ஒரு அரசியலை ஆரம்பித்தார்கள். உடனடியாக மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 63,000 கோடி ரூபாய் உடனடியாக வழங்கி சென்னை மெட்ரோ பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மோடிக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் ஒரு அரசியலை மட்டும்தான் செய்து வருகிறாரே தவிர, தமிழகத்தில் அவர்கள் ஆட்சியில் நடந்த நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்தோ அவர்கள் சாதனை குறித்தோ திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் செய்யவில்லை.
அவர்களுக்கு மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில், ஒற்றை குறிக்கோளுடன் திமுகவின் அங்க வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை வரியில்தான் பயணித்து வருகிறார்கள். தமிழக மக்கள் தமிழக அரசினுடைய நடவடிக்கைகளையும் அவர்களது அரசியலையும் உன்னிப்பாக உற்று கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். நிச்சயமாக தமிழக மக்கள் திமுகவை நிராகரிப்பதற்காக காத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துவதற்காக தான் அவரது பணி இருக்கும். திரு மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்களுடன் திரு அண்ணாமலை அவர்கள் வாரத்தில் 2 முறை தொடர்ந்து பேசி கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயமாக என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துவதற்கு வரக்கூடிய நாட்களில் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார். என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் ஆட்சி கட்டலில் உட்கார வைப்பதற்கு மிக முக்கிய பங்காற்றுவார் என்பதுதான் உண்மை. ஆனால் தமிழக அரசியல்வாதிகள் அண்ணாமலையை தவறாக சித்தரித்து அவரை அரசியலிலிருந்து காலி செய்ய விடலாம் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் செயல்படுகிறார்கள். நிச்சயமாக அண்ணாமலையாகட்டும், பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், அண்ணாமலை நிச்சயமாக ஒதுக்க முடியாது. தமிழக அரசியலில் அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் என்பதை நிரூபித்து விட்டார். அதை பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உணர்ந்து கொண்டார். அதை தொடர்ந்துதான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு உண்டான முக்கியத்துவம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நியமனத்திற்கு பிறகு நிச்சயமாக அண்ணாமலைக்கு தேசிய அளவில் மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியில் சார்பில் இருந்து கொடுக்கக்கூடிய செய்தியாக நமக்கு இருக்கிறது. இன்றைய சூழலில் தமிழகத்தில் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இல்லை என்பதுதான் தமிழக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழலை தான் இன்று நடந்து வருகிறது. திரு மெட்ரோ திட்டத்தில் கோவை மெட்ரோ நிராகரிப்பு கூட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் கோவை மதுரை மெட்ரோ திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறார்கள். அது ஒரு தவறான தகவல். தமிழக அரசு முறையாக டிபிஆர் திட்டத்தை கொடுத்தால் நிச்சயமாக அது குறித்தான ஆய்வு செய்யப்படும் என மத்திய அரசில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. திமுக எதிர்ப்பு என்று ஒன்று தமிழகத்தில் தற்போது மங்கி போய்விட்டது என்பதுதான் உண்மையும் கூட. திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தவரை திமுக எதிர்ப்பை உயிர்ப்புடன் வைத்திருந்தார். இன்றைய தலைவர்கள் அதை கைவிட்டு விட்டார்களோ என்ற ஒரு அச்சம் தமிழக மக்கள் எண்ணுகிறார்கள். அது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஒரு சில தடைகளை சரி செய்து திமுக எதிர்ப்பை, திமுக ஆட்சியில் நடைபெறும் குற்றத்தை தமிழக மக்களிடம் விரிவாக, ஆழமாக, ஆணித்தரமாக எடுத்துரைப்பார்கள் என்பதுதான் என்டிஏ கூட்டணி தலைவர்களின் நோக்கமாக இருக்கிறது. அதை தொடர்ந்துதான் என்டிஏ கூட்டணி பலப்படும். என்டிஏ கூட்டணியில் எந்த விதமான கட்சிகளும் வந்து இணையவில்லை. என்டிஏவின் தலைமையில் ஆளுமை இல்லை, ஆளுமையான தலைவர்கள் என்டிஏவை வழிநடத்த இல்லை என்பதுதான் தமிழக பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் ஒரு சில தவறுகளை, ஒரு சில குறைகளை நிவர்த்தி செய்து என்டிஏ நிச்சயம் பலப்படும். திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், இதர கட்சிகள் எல்லாம் என்டிஏவில் இணைக்கப்படும். நிச்சயமாக பலமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியாக 2026 தேர்தல் களத்தை சந்திக்கும். அதில் அண்ணாமலை மிக முக்கிய பங்காற்றுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் நல்லதாக நடக்கும். திரு அண்ணாமலையின் பயணம் பணி சிறக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.